ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே பார்க்கிறதான ஒரு அருமையான ஒரு தோட்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஆதி நாட்களில் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன். பிரிட்டிஷ் நாட்களில் அவர்கள் இந்த இடங்களெல்லாம் வந்து கண்டு இது வனாந்தரமாக இல்லை காடுகளாக இருந்த இந்த இடத்த பயிர் நிலமாய் மாற்றுவதற்காக அநேக முயற்சிகளை எடுத்து அதற்கான மிக பாடுகளை அனுபவித்து அவர்களுடைய சொந்தங்களையும் உறவுகளையும் இதெல்லாவற்றையும் இழந்து இங்கே ஒரு நல்ல பிழைப்பிற்கான வழியை ஆயத்தப்படுத்தினார்கள். அப்படி ஆயத்தப்படுத்தின இந்த இடத்துல இன்று இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் அர்ணக்கல் பகுதியில் இப்படிப்பட்டதான நல்ல தேயிலை தோட்டங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் வேதத்தில் ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது பலனை தராது, செத்ததாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு நாள் ஒரு கூட்டம், ஒரு ஜனம் தேசம் விட்டு ராஜ்யம் வந்து ஒரு பெரிய அறுவடையை செய்தபடினால இன்று அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இதை பார்க்கிற நீங்களும் தேவனுக்காய் நிற்பீர்கள் என்று சொன்னால் எதை இழந்தாலும் ஆமீன் அதனுடைய பிரதிபலன் உங்களுடைய தலைமுறை அனுபவிக்கும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்கிறதுல எந்த உறுதியோடு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதனால் தேவனுக்காய் பக்தி வைராக்கியத்தோடு நில்லுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.